ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையாலே அருணாச்சல சுவாமிகள் அருளிச் செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். கந்தர் அலங்காரத்திலே 47வது பாடல். அருணாச்சல பெருமான் செயல்கள் எல்லாம் அடங்கி வாக்கு மௌனம், மனோ மௌனம், காயம் மௌனம் எல்லாம் அடங்கி நிற்க ஜீவபோதம் அற்று போய் எந்தவித உணர்வும் இல்லாமல் செயல் புரிபவன் என்ற உணர்வு அற்று இறைவனோடு ஒன்றுபடுகின்ற ஆனந்த நிலையை இங்கே கூறுகின்றார் சுவாமிகள். 47வது பாடல். பத்தி திருமுகம் ஆருடன் பன்னிரு தோள்களுமாய் தித்தித்து இருக்கும் அமுது கண்டேன் செயல் மாண்டு அடங்க புத்தி கமலத்து உருகி பெருகி புவனம் எற்றி தத்தி கரை புரளும் பரமானந்த சாகரத்தே பத்தி திருமுகம் மாறுடன் பன்னிரு தோள்களுமாய் தித்தித்து இருக்கும் அமுது கண்டேன் செயல் மாண்டு அடங்க புத்தி கமலத்து உருகி பெருகி புவனம் எற்றி தத்தீகரை புரளும் பரமானந்த சாகரத்தே. யான் பெற்ற இன்பத்தை எப்படி கூறுவது? முருகப்பெருமான் உடைய திருமுகங்கள் ஆறும் பன்னிரு தோள்களும் தித்தித்து இருக்கும் அமுது கண்டேன். அந்த பேர் அமுது. தேவர்கள் பார்க்கடலை கடைந்தார்கள், தேவர்களும் அசுரர்களும். அப்போது தோன்றியது அமிர்தம். ஆனால் அதைவிட மிகவும் பெரிய இன்பம் அது சிறிய இன்பம். ஏனென்றால் தேவர்களுக்கும் வாழ்வு உண்டு, வாழ்வின் எல்லை உண்டு. ஆனால் முருகப்பெருமான் என்ற அமுதமானதோ தித்திக்கும் அமுதம். அது திவட்டாத அமுதம். அந்த அமுதத்தை கூறுகின்றார். பத்தி திருமுகம் மாறுடன் பன்னிரு தோள்களுமாய். இதை நான் எப்படி ஏம்புவேன்? அனுபூதியில் கூறினார் சுவாமிகள். அவ்வாறு அறிகின்றது அல்லால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவே எப்படி நான் எடுத்து கூற முடியும்? வாக்கினால் சொல்ல முடியாதது. அப்படிப்பட்ட தத்துவத்தை எப்படி எடுத்து ஏம்புவது? ஆனால் என்னுடைய புத்தி என்னும் அங்கே புத்தியில் சாகரம் இருக்கின்றதாம். புத்தி கமலத்து உருகி பெருகி செயல்மாண்டு அடங்க செயல் மாள வேண்டும். புத்தியான புத்தியிலே கமலம் இருக்கின்றது. இந்த சகசிராரத்தில் 1000 இதழ்கள் கொண்ட கமலம் என்று உருவப்படுத்தி கூறுவார்கள் பெரியோர்கள். அதில் இறைவனை அறிய வேண்டும். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மலர்மிசை ஏகினான். அப்படிப்பட்ட அந்த செயலுக்கு ஹேதுவாக இருக்கக்கூடியது, உறுதுணையாக இருக்கக்கூடியதுக்கு முன்பாக காரியம் செயல் அடங்க வேண்டும். செயல் அடங்குவது செயல் வாக்கு மனம் அடங்கி ஒன்றி இறைவனுடன் ஒன்ற வேண்டும். அது பெரிய காரியம். தாயுமான சுவாமிகள் கூறுவார், இந்த சும்மா இருப்பது செயல் வாக்கு மனம் அற்று இறையோடு ஒன்றி இருப்பது மிகவும் கடினமான விஷயம். கூறுகின்றார், கந்துகர் மதக்கரியை சமா நடத்தலாம், கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம், ஒரு சிங்கம் முதுகின் மேல் கொள்ளலாம், கஞ்சவி எடுத்து ஆட்டலாம், வெந்தழில் இரதம் வைத்து 5 லோகத்தையும் வேதித்து விற்று உண்ணலாம், வேறு ஒருவர் காணாமல் உலகத்து உலவலாம், விண்ணவரை ஏவல் கொள்ளலாம், சந்ததமும் இளமையோடு இருக்கலாம், மற்றுவோர் சரீரத்திலும் பூதலாம், ஜலமேல் நடக்கலாம், கனல் மேல் இருக்கலாம், தன்னிகரில் சித்தி பெறலாம்,
சிந்தையை அடக்கி சும்மா இருக்கின்ற திறமரிது. சிந்தையை அடக்கி சும்மா இருக்கின்ற திறமரிது. சத்து ஆகிய சித்தமிசை குடிகொண்ட அறிவு ஆன தெய்வமே தேஜோமயானந்தமே. தாயுமான சுவாமிகள் வாக்கு. மதக்கரியை அடக்கலாம், வெம்புலி வாயையும் கட்டலாம், சிங்கத்தில் முதுகில் மேல் ஏறி உலகத்தை சுற்றலாம், கண் செவி எடுத்து ஆட்டலாம். கண் செவி என்றால் பாம்பு. விஷமுடைய பாம்பை எடுத்து ஆட்டலாம். வெண்தழலில் ரதம் வைத்து 5 லோகத்தையும் வேதித்து விற்று உண்ணலாம். தங்கத்திலே ரசவாதம் வைத்து 5 உலோகங்கள், இரும்பு, வெள்ளி, தாமிரம் என்ற 5 லோகங்கள், பஞ்சலோகங்களை வைத்து அவற்றை தங்கமாக மாற்றி விற்று உண்ணலாம். வேறு ஒரு காணாமல் உலகத்தில் உலவலாம். விண்ணவரை ஏவல் கொள்ளலாம், தேவர்களை ஏவல் கொள்ளலாம். இளமையோடு எப்பொழுதும் இருக்கலாம். ஒரு சரீரத்திலிருந்து மற்றொரு சரீரம் கூடுவிட்டு கூடு புகலாம். ஜலம் மேல் நடக்கலாம், கனல் மேல் இருக்கலாம். தண்ணீரலாத அஷ்டமா சித்திகளையும் பெறலாம், எல்லாம் பெறலாம். ஆனால் எது முடியாது? சிந்தையை அடக்கி சும்மா இருப்பது என்ற திறம் அரிது. இது முடியாது. சிவருமான் கூறுகின்றார், சத்து ஆகி என் சித்தமிசை குடிகொண்ட அறிவு ஆன தெய்வமே, அறிவாக இருக்கக்கூடிய தெய்வமே, தேஜோமய ஆனந்தமே என்று கூறுகின்றார். அதுபோல் இங்கே செயல் மாண்டு அடங்க வேண்டும். அடங்கி அடிநாசுவாமி கூறுகின்றால், புத்தி கமலத்து உருகி பெருகி பூனம் எற்றி தத்தி கரை புரளும் பரமானந்த சாகரத்தே. இந்த புத்தியான கமலத்திலே அருள் ஊற்று பெறுகின்றது இறைவன் அருளால். அப்பொழுது இறைவனை அறிந்து கொள்கின்றேன். அந்த அருள் ஊற்றானது உருகி பெருகி பூனம் வெற்றி, அது யான் எனது, நான், என்னுடைய குடும்பம், என்னுடைய ஊர், என்னுடைய தேசம், இது என்னுடைய மக்கள், மனிதர்கள், விலங்குகள், ஜீவராசிகள், அண்டங்கள், உயிரினங்கள், பரப்பவை, ஸ்தாவரம், ஜங்கமம் என்று பலவிதமான வஸ்துக்களை கடந்து, அசைபவை, அசையாதவை, கல், மண், புல் என்று எல்லாவற்றையும் கடந்து எல்லாம் இறைமயம் பிரம்மஸ்வரூபம் என்று அறிந்து இந்த புவனத்தை எற்றி தத்தி கரை புரண்டு பரம ஆனந்த சாகரம், அதைவிட பெரிய சாகரம் கிடையாது. சாகரம் என்றால் கடல். அந்த ஆனந்த சாகரத்தில் நான் இருக்கின்றேன். அது முருகா, அங்கே நான் என்ன காண்கின்றேன் என்று கூறுகின்றால், மேலும் அறிவிலேதான் இறைவனை அறிய முடியும். இந்த இறைவன் இந்த பஞ்ச இந்திரியங்களுக்கும் ஞான இந்திரியங்களுக்கும் கர்ம இந்திரியங்களுக்கும் அப்பாற்பட்டவன். மனதால் வாக்கால் காண முடியாதவன். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. இறைவனை அறிந்து கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு ஒரு கருவி என்றால் புத்தி. ஏனென்றால் மற்ற இடத்திலே இந்த பரம்பொருள் தத்துவமானது பிரகாசமாக தெரிவதில்லை. புத்தியில் மட்டும் பிரகாசிக்கின்றது. அதை கொண்டு அதை அறிந்து இறை பரம்பொருளை அறிய வேண்டும். அதனால் இங்கே புத்தியை கூறுகின்ற அருணா சுவாமிகள், புத்தி புத்தி கமலத்து உருகி பெருகி. சங்கராச்சாரிய சுவாமிகள், ஆதிசங்கராச்சாரிய பெருமான் ஆத்மபோதத்தில் கூறுகின்றார், இந்த ஆத்ம வஸ்துவானது, பரம்பொருள் தத்துவமானது நீக்கமர எங்கும் அங்கே நிறைந்து இருக்கின்றது. எத்கிஞ்ச சர்வம் ஜகத் பிரம்மம், பிரம்மமே எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கின்றது. பூர்ணமேவா அவசிஷ்யத்தே என்று கூறுவது போல் அப்படிப்பட்ட பிரம்ம வஸ்துவானது எங்கும் இருக்கின்றது. அந்த இரண்டற்ற வஸ்து மெய்ப்பொருள் தத்துவம் பரம்பொருள். ஆனால் அது புத்தியிலே பிரகாசிக்கின்றது. ஏனென்றால் ஒரு கண்ணாடி எப்படி பிரதிபிம்பிக்கின்றதோ உருவத்தை, அதுபோல் புத்தியானது, இந்த அறிவுக்கரியானது அங்கே இந்த பரம்பொருள் தத்துவத்தை அறிந்து கொள்ளலாம். சதா சர்வகதோப்யாத்மா ந சர்வத்திர அவபாசத்தே புத்தேவாவ பாசேத் ஸ்வச்சேஷு பிரதிபிம்பவத்து என்று கூறுகின்றார் சங்கராச்சாரிய சுவாமிகள். அதுபோல்
இந்த புத்தி என்ற அந்த புத்தியின் கமலத்தில் உருகி பெருகி புவன எற்றி தத்தி கரைபொருளும் பரம ஆனந்த சாகரம். அதில் நான் என்ன கண்டுகொண்டேன்? அருணாசுவாமி கூறுகின்றார், பத்தி திருமுகம் ஆருடன் பன்னிரு தோள்களுமாய், முருகனுடைய 6 திருமுகங்களும் 12 தோள்களுமாய் நான் கண்டுகொண்டேன். தித்தித்து இருக்கும் அமுதை கண்டேன், அந்த மெய்ப்பொருள் தத்துவத்தை கண்டேன் என்று கூறுகின்றார் அருணா சுவாமிகள். அறிந்தேன் என்று கூறுகின்றார். 6 முகம் முருகப்பெருமானுக்கு. நக்கீர சுவாமிகள் கூறுகின்றால் ஒவ்வொரு முகமும் என்ன வேலை பண்ணுகின்றது? முருகப்பெருமான் 6 முகத்தை கொண்டு உள்ளான். ஏனென்றால் இந்த உலகத்திற்கு அவனே மாறாத காரணம், அவனே கச்சா பொருள், அவனே நிமித்த காரணம் இந்த உலகம் உருவாவதற்கு. இந்த 6 முகங்களால் 6 தொழில்களை செய்கின்றான் முருகன் என்று நக்கீரர் சுவாமிகள் வாக்கு கூறுகின்றார். திருமுருகாற்றுப்படையிலே ஒரு முகமானது மாயிருள் ஞாலம் மறுவின்றி விளங்க பல்கதிர் விரிந்தன்று ஒரு முகம். இந்த உலகமானது ஒளிர வேண்டும், அதற்கு தேஜோமயமான சூரியன் சந்திரன் அவசியம். ஆதலால் அப்படி இந்த உலகத்திற்கு ஒளி வீசி கொண்டிருக்கின்றானாம் முருகன். ஒரு முகம் அதை அந்த தொழிலை செய்கின்றது. இரண்டாவது வரம் கொடுக்கும் முகம். ஒரு முகம் ஆர்வலர் ஏற்ற அமர்ந்து இனிது ஒழுகி காதலின் உவந்து வரம் கொடுத்தன்றே. முருகனை அண்டி அங்கே அடியார்கள் வருகின்றார்கள். அவருடைய இகபர தேவைக்காக முருகனை அண்டி பணிந்து காவடி எடுத்து வருகின்றார்கள். அவர்களின் துன்பத்தை போக்குவதற்கு கனிந்து இனிமையாக ஆர்வத்தோடு, முருகன் ஆர்வத்தோடு இருக்கின்றானோ அந்த துன்பத்தை துடைப்பதற்கு. அப்படிப்பட்ட ஒரு முருகம் வரத்தை குடிக்கின்றது. அடியார்கள், தூய மனதுடைய அடியார்களின் துன்பத்தை நீக்கி அவர்களுக்கு எல்லா வரங்களையும் அளிக்கக்கூடிய முகமாக இரண்டாவது முகம் விளங்குகின்றது. நக்கீரர் சுவாமிகள் வாக்கு. மூன்றாவது முகம் அந்தணர்கள் மரபுடன் அந்த விதி தவறாமல் அங்கே வேள்விகள் செய்கின்றார்கள், அதை காக்கின்றதாம் ஒரு முகம். சுப்பிரமணியோம் 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 என்று வேத அங்கே வேள்வியை வளர்த்து அந்தணர்கள் வேள்வி செய்கின்றார்கள். அவர்களை காக்கின்றது ஒரு முகம். ஒரு முகம் மந்திர விதியின் மரபொழி வழா அந்தனர் வேள்வி ஓர்க்குமே. மூன்றாவது முகம் வேள்வியை காக்கும் முகம். நான்காவது ஞானத்தை அளிக்கக்கூடிய முகம். இந்த உலகமானது இருள் ஞானம் என்று பெரியோர்கள் வாக்கு. உலகம் மட்டுமல்ல, நம்முடைய மனதும் அங்கே அறியாமையால் இருண்டு போய் கிடக்கின்றது. அங்கே அந்த புத்தி கமலத்து தாமரை அங்கே உதிக்க வேண்டுமென்றால், மலர வேண்டுமென்றால் ஞான சூரியன் உதிக்க வேண்டும். அந்த ஞானத்தை தருகின்றது முருகனின் 4வது முகம். எல்லாம் அறிந்து எல்லாம் கற்று ஏதோ மீண்டும் அங்கே தயக்கத்திலும் கலக்கத்திலும் சந்தேகத்திலும் இருக்கும் அடியவர்களுக்கு ஞானத்தை போதித்து அறியாமையை போக்கி ஞானத்தை போதிக்கக்கூடிய முகமாக 4வது முகம் இருக்கின்றது. ஒரு முகம் எஞ்சிய பொருளை ஏமுற நாடி திங்கள் போல் திசை விளக்குமே. 5வது முகம் வெற்றி முகம். முருகன் அடியார்களை துன்பம் செய்கின்றார்கள் அசுரர்கள். அது அசுர சம்பத்து தெய்வ சம்பத்தை வெற்றி கொள்கின்றது. அசுர சம்பத்தை அழிக்க முருகப்பெருமான் தன்னுடைய படை கலங்களுடன் நவ வீரர்களுடன் வெற்றி அங்கே மயிலானது அகவ அவன் அங்கே அந்த போர்க்களத்துக்கு வருகின்றான். எதிரிகளை அழித்து புற எதிரிகளை மட்டுமல்லாமல் அக எதிரிகளையும் அழித்து அங்கே நேர்மையையும் தர்மத்தையும் நிலைநாட்டுகின்றான். பக்தர்களை காக்கின்றான். அப்படிப்பட்ட முகம் 5வது முகம். ஒரு முகம் செருநர் தேய்த்து செல் சமம் முறுக்கி கருவுக்குள் நெஞ்சமோடு களம் வேட்டன்றே. ஹரிராவ சுவாமிகள் வாக்கு. சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்றறிவோம் யாம் நினைத்ததும் அளிக்கும்
மனத்தையும் உருக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல். அதாவது திருப்புகழை ஓதினால் பகைவர்கள் அழிந்து விடுவார்கள். இது அருணா சுவாமிகள் வாக்கு. ஐந்தாவது முகம் அந்த வெற்றி முகம். ஆறாவது முகம் இன்ப முகம். நாம் ஜீவாத்மாக்கள் எல்லாருமே வள்ளி. ஜீவாத்மாவை நோக்கி இறைவன் கருணை கூர்ந்து ஜீவாத்மாவை நோக்கி அனுகூலம் செய்து அருள் செய்து பரமாத்மாவுடன் இணைத்து கொண்டு இருக்கின்றான். அப்படிப்பட்ட கருணை மிக்கவன் எம்பெருமான் முருகப்பெருமான். ஆறாவது முகத்தில் எம்பெருமான் வள்ளி பிராட்டியுடன் மகிழ்ச்சியாக இருக்கின்றாராம். இந்த உலகத்திற்கு போகத்தை அளிக்கக்கூடிய முகமாக இருக்கின்றது இந்த ஆறாவது இன்ப முகம். ஒருமுகம் குறவர் மடமகள் கொடிபோல் நுசப்பின் மடவரல் வள்ளியோடு நகை அமர்ந்தன்றே என்று ஆறு முகத்தையும் இங்கே நினைவு கூறுகின்றார் நக்கீரர் சுவாமிகள். ஆறு முகத்தின் தொழிலையும் அதை ஒட்டியே சுவாமி கூறுகின்றார், என்னுடைய புத்தி கமலத்தில் உருகி உருகி பெருகி புவனம் எற்றி தத்தி கரை புரளும் பரம ஆனந்த சாகரத்தில் நான் என்ன கண்டேன்? பக்தி திருமுகம் மாறுடன் பன்னிரு தோள்களுமாய் தித்தித்து இருக்கும் அமுது கண்டேன். அப்படிப்பட்ட முருகனை கண்டுகொண்டேன் என்னுடைய புத்தியிலே. அதற்கு செயல் மாண்டு அடங்க வேண்டும். முருகனை போற்றி புகழ்ந்து பணிய வேண்டும். அப்பொழுது முருகன் நீ வேறு நான் வேறு அல்லாமல் இரண்டர அத்வைத வஸ்துவாக அங்கே எல்லா விதமான தடைகளும் மற்ற அந்த இடத்திலே புத்தியிலே எனக்கு ஆறுமுகத்துடன் 12 தோள்களுமான அமுது போல் தோன்றினான், நான் கண்டேன், இன்புற்றேன் என்று கூறுகின்றார் சுவாமிகள். நாமும் இதை பின்பற்றி இறைவனை போற்றி வணங்கி முருகனை அறிந்து ஆனந்தித்து இன்புற்று வாழ்வோமாக. பக்தி திருமுகம் ஆருடன் பன்னிரு தோள்களுமாய் தித்தித்து இருக்கும் அமுது கண்டேன். செயல்மாண்டு அடங்க புத்தி கமலத்து உருகி பெருகி ஊனம் எற்றி தத்தி கரை உரளும் பரமானந்த சாகரத்தே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகதிரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. சத்குருநாத்த மகாராஜ் கி ஜெய்.